துறவற வாழ்வை புதுப்பித்தல். உட்புகுமுன். திருச்சபை பற்றிய கோட்பாட்டு விளக்கத்தில் இரண்டாம் வத்திக்கான் சங்கம் துறவிகள் துறவற நிலை, துறவற வாழ்வு, திருச்சபையோடு கொண்டுள்ள உறவு, துறவற அழைப்பின் மேன்மை ஆகியவை பற்றி தெளிவாக கூறியுள்ளது. எனினும் திருச்சபையில் துறவற வாழ்வு ஓர் இன்றியமையாத இடத்தை பெற்றுள்ளதால் ஆயர்கள், திருப்பணியாளர்கள், திருப்பணிக்கு பயிற்சி பெறுவோர், பொதுநிலையினர் ஆகியோர் பற்றி தனி ஏடுகள் அளித்த சங்கம் துறவியர் பற்றியும் ஓர் ஏட்டினை தந்திருப்பதில் வியப்பதற்கில்லை. கிறிஸ்து தம் படிப்பினைகளாலும் கட்டளையாலும் துறவற வாழ்வை தோற்றுவித்தார் என்பதற்கு நற்செய்திகளில் சான்றுகள் இல்லை. எனினும் அவரது அறிவுரைகளை உள்ளத்தில் ஏற்ற பலர் அவற்றை வாழ்வில் கடைப்பிடிக்க முயன்றனர் என்பதை திருத்தூதர் பணி நூலில் காண்கிறோம். திருத்தூதர் பணி அதிகாரம் 2, இறைவாக்கியம் 42 47 வரை. திருத்தூதர் பணி அதிகாரம் 4, இறைவாக்கியம் 32 37 வரை. இம்மரபை பின்பற்றி காலப்போக்கிலே இயேசுவின் அழைப்புக்குச் செவிமடுத்த பலர் துறவற நிலையை தேர்ந்தெடுத்தனர் எனலாம். இயேசுவின் தொடர்ந்து அழைப்பும் அதற்குச் சில மக்கள் அளித்த தெளிந்த தீர்க்கமான பதிலுமே துறவற வாழ்வுக்கு அடிப்படை. இவ்வழைப்பும் பதிலும் இன்றும் தொடர்ந்து நடக்கின்றன என்பதற்கு பழங்காலத்திலே தோன்றி இன்றும் நம்மிடையே உயிரோட்டத்தோடு வாழும் துறவறச் சபைகளே சாட்சிகளாகும். அதே வேளையிலே வேறுபல சபைகள் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே ஒரு குறிப்பிட்ட தேவையை நிறைவேற்றுவதற்காக தோன்றி பின்னர் மறைந்து கொண்டிருக்கின்றன என்பதும் உண்மை. இத்தகைய ஒரு சூழலை மனத்தில் கொண்டு காலம், இடம், பொருள் என்ற பின்னணிகளிலே துறவற வாழ்வை புதுப்பித்து அதற்கு புது வாழ்வும் புதுமெருகும் அளிக்க வேண்டும் என்னும் திருச்சபையின் விருப்பத்தை வெளிப்படுத்துகிறது இவ்விதி தொகுப்பு. புதுப்பித்தல் என்பது மேலோட்டமாக ஏற்கப்படுகின்ற அல்லது சேர்க்கப்படுகின்ற மாற்றங்களை காட்டாது. மாறாக 3 அடிப்படை உண்மைகளை அது மேல்வரி சட்டமாக ஏற்க வேண்டும் என்று கூறுகிறது இவ்விதி தொகுப்பு. நற்செய்தி எடுத்துரைக்கும் முறையில் கிறிஸ்துவை பின்பற்றுவதே துறவற வாழ்வின் அடிப்படை அளவுகோல். எனவே இதை எல்லா சபைகளும் தம் மேல்வரி சட்டமாக கொண்டிருக்கட்டும். சபையை நிறுவியவரின் நோக்கத்தையும் அவர் வகுத்தளித்த தனிப்பட்ட திட்டங்களையும் நல்மரபுகளையும் ஒவ்வொரு சபையும் தம் குடும்பச் சொத்தாக பற்றுறுதியோடு ஏற்று அவற்றை போற்றி பேண வேண்டும். இன்றைய உலகச் சூழ்நிலைகளை துறவிகள் நம்பிக்கை ஒளியில் பகுத்தறிந்து திருத்தூது ஆர்வக்கணலால் பற்றி எறிந்து அதிக பயனுறும் முறையில் மக்களுக்கு பணிபுரிய வேண்டும். மேற்கூறிய அடிப்படை உண்மைகளின் வழி நின்று துறவறச் சபைகள் கொணர வேண்டிய மாற்றங்களையே துறவற வாழ்வை புதுப்பித்தல் என்னும் தலைப்பிலே இவ்விதி தொகுப்பு விளக்குகிறது. துறவற வாழ்வுக்கு ஊற்றாக அமைவன கிறிஸ்துவின் வாழ்வும் அவர் படிப்பினைகளுமே. அதே வேளையில் வெவ்வேறு துறவறச் சபைகளை நிறுவியவர்களின் நோக்கமும் செயல்முறைகளும் சபைகளின் புதுப்பித்தலுக்கு ஊற்றாக அமைகின்றன. எனவே இவ்வடிப்படை உண்மைகளை ஆழ்ந்து தேர்ந்து அறிந்து பின்பற்றுதல் இன்றியமையாதது. ஆதலால் கிறிஸ்து இயேசுவின் காலச் சூழலிலே அவரது படிப்பினைகள், அவரது வாழ்வு முதலியவற்றின் சாரம் என்ன என்பதை அறிய விவிலியத்தை இன்றைய ஆய்வு முறைப்படி படித்து இறைவேண்டல் சூழலில் தியானிக்க வேண்டும். இவ்வாறு இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவாகிய ஒப்பற்ற செல்வத்தை பிலிப்பியர் அதிகாரம் 3 இறைவாக்கியம் 8 துறவற வாழ்வு பெற வேண்டும். மேலும் சபைகளை நிறுவியோரின் காலம், இடம் ஆகிய சூழல்களை நன்கு அறிந்து உணர்ந்து அப்பின்னணிகளிலே அவர்களது வாழ்வு, படிப்பினைகள், ஒழுங்குமுறைகள் முதலியனவற்றையும் தேர்ந்து தெளிதல் வேண்டும். அடுத்து துறவியர் இன்றைய மக்கள் வாழும் சூழல்கள், பின்னணிகள், இடங்கள், பணிக்குறிக்கோள்கள் முதலியவை பற்றி தெளிவான கண்ணோட்டம் பெற வேண்டும். காலம், இடம், தேவை ஆகியவற்றை முன்னிட்டு செயல்பாடுகளை மாற்றிக்கொள்வது இயல்பு. எனவே துறவறச் சபைகளும் தங்களுடைய ஊற்றுக்களில் ஊன்றி நின்று அதே வேளையில் இன்றைய சூழலில் தம் மூலக்கூறுகளை இனம் கண்டு அவற்றிற்கு புதுமெரு கூட்டி புதுவாழ்வு அளிப்பதே துறவற வாழ்வை புதுப்பித்தல் ஆகும். கிறிஸ்து இயேசுவின் வாழ்வே துறவற வாழ்வுக்கு அடிப்படையாகும். இருப்பினும் அவரை அனைத்துமாக கொண்டு வாழ்ந்த அவரது அன்னை மரியா துறவிகளுக்கும் துறவற வாழ்வுக்கும் ஒரு முதல் மாதிரியாகவும் முன்னோடியாகவும் அமைகிறார் எனலாம். ஏட்டின் வரலாறு. துறவியர் பற்றி திருச்சங்க தயாரிப்பு குழு உருவாக்கிய விவாத தொகுப்பு அளவில் மிக பெரிதாக இருந்தது. அதில் உலக திருச்சபையின் பங்கு அதிகமில்லை. துறவு வாழ்வு பற்றி அண்மை கால திருத்தந்தையரின் கூற்றுக்களை தொகுத்து அளித்தது போல ஏடு அமைந்திருந்தது.
அதை அளவில் மிகவும் சுருக்கி 1963 ஏப்ரல் 22ஆம் நாள் சங்கத் தந்தையர் அனைவருக்கும் அனுப்பினர். சுருக்கப்பட்ட இந்த விவாதத் தொகுப்பிலும் பல குறைகள் சுட்டிக்காட்டப்பட்டன. துறவியருக்கும் அவர்கள் பணிபுரியும் மறைமாவட்டங்களுக்கும் இடையேயுள்ள தொடர்பு பற்றி கருத்து தெரிவிக்கப்படவில்லை. துறவற வாழ்வின் அருள் பணிக்கூறு குறிப்பிடப்படவில்லை. நற்செய்தி அறிவிக்கப்படும் நாளில் உள்ள துறவறச் சபைகள் பற்றி குறிப்பு இல்லை. இவ்வாறு பல குறைகள் காட்டப்பட்டன. 1964 மார்ச் மாதம் இந்த விவாதத் தொகுப்பு மீண்டும் ஒருமுறை சுருக்கப்பட்டு 51 எண்களிலிருந்து 19 எண்களாக குறைந்தது. அதே ஆண்டு நவம்பர் மாதம் விவாதத் தொகுப்பின் 4வது வரைவு விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. 1965 அக்டோபர் மாதத்தில் சங்கத்தின் 4ஆம் அமர்வின் போது இந்த ஏட்டின் ஒவ்வொரு பகுதியும் தனித்தனியாக விவாதிக்கப்பட்டு ஆயர்களின் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. 1965 அக்டோபர் 28ஆம் நாளன்று இறுதி வாக்கெடுப்பு நடந்தது. 2321 தந்தையர் இசைவு தெரிவித்தனர். 4 பேர் மட்டுமே எதிர்வாக்கு அளித்தனர். இவ்வாறு திருத்தந்தை 6ஆம் பவுல் துறவற வாழ்வை புதுப்பித்தல் என்ற சங்க ஏட்டை அதிகாரப்பூர்வமாக அமுல்படுத்தினார். துறவியர் பற்றிய ஏடு விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது 2 முக்கிய பொருள்கள் குறித்து தீவிர கருத்து பரிமாற்றம் நடந்தது. அவை நற்செய்தியில் அறிவுரை என வழங்கப்படுவதற்கும் கட்டளை என வழங்கப்படுவதற்கும் இடையே என்ன தொடர்பு? அவற்றிற்கிடையே வேறுபாடு உண்டா? அறிவுரை வழி துறவியருக்கு, கட்டளை வழி பிற கிறிஸ்தவருக்கு என்பதன் பொருள் யாது? துறவற வாழ்க்கையில் தியான வாழ்வு என்பதும் திருத்தூது பணிவாழ்வு என்பதற்கும் என்ன தொடர்பு? இந்த 2 பொருள்கள் பற்றி சங்கம் பல சமரசங்கள் செய்ய வேண்டியிருந்தது. என்றாலும் இறுதியாக வெளியாகிய ஏடு இன்றைய உலகில் துறவற வாழ்வின் மறுமலர்ச்சிக்கு உறுதியான அடித்தளம் இட்டுள்ளது எனலாம். பணி தோட்ட சேராசுசே ச கோட்பாட்டியல் பேராசிரியர், சென்னை அருட்கடல், மார்ச் 1907 சென்னை. துறவற வாழ்வை புதுப்பித்தல் பற்றி இறை அடியாருக்கு அடியார் ஆயர் பவுல் திருச்சங்கத் தந்தையருடன் இணைந்து நினைவில் என்றும் நிலைக்கு மாறு வழங்கிய விதித்தொகுப்பு. முன்னுரை. நிறை அன்பை நற்செய்தி அறிவுரைகள் மூலம் தேடி அடைவதற்கான முயற்சி இறை ஆசிரியராகிய கிறிஸ்துவின் படிப்பினையிலும் முன்மாதிரியிலுமிருந்து பிறக்கிறது எனவும் அது விண்ணரசின் விழுமிய அடையாளமாக திகழ்கிறது எனவும் திருச்சங்கம் மக்களின் ஒளி எனத் தொடங்கும் கொள்கை விளக்கத்தில் ஏற்கெனவே எடுத்துக்காட்டியுள்ளது. எனவே இங்கு கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதலை வெளிப்படையாய் ஏற்போர் ஒன்றாய் குழுமி வாழும் சபை அமைப்புகளின் வாழ்க்கை ஒழுங்குமுறை ஆகியவை பற்றி விளக்கவும் காலத்திற்கேற்ப இச்சபை அமைப்புகளின் தேவைகளை நிறைவு செய்யவும் சங்கம் கருத்து கொண்டுள்ளது. நற்செய்தி அறிவுரைகளை கடைபிடிப்பதன் வழியாக அதிக சுதந்திர மனப்பான்மையோடு கிறிஸ்துவை பின்பற்ற உறுதி பூண்டு நெருங்கி அவரை கண்டு பாவித்து கடவுளுக்கென ஒப்புக்கொடுக்க பெற்ற வாழ்வை தத்தம் முறையில் வாழ்ந்த ஆண்களும் பெண்களும் திருச்சபையின் தொடக்கத்திலிருந்தே இருந்து வந்திருக்கின்றனர். இவர்களுள் பலர் தூய ஆவியாரால் தூண்டப்பெற்று தன்னந்தனிமையில் தம் வாழ்நாளை கழித்தனர் அல்லது துறவற குடும்பங்களை தோற்றுவித்தனர். திருச்சபையும் இவற்றை மனமுவந்து ஏற்று அதிகாரப்பூர்வமாக ஒப்புறுதி அளித்தது. இவ்வண்ணம் இறை திருவுளத்தால் பல்வேறு துறவற குழுக்கள் வியத்தகு முறையில் தோன்றி வளர்ந்தன. திருச்சபை நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறும் பொருட்டும். 2 தீமோத்தேயு அதிகாரம் 3 இறைவாக்கியம் 17 கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்புவதற்கான பணியை செய்ய ஆற்றலுடையதாயிருக்கும் பொருட்டும் மேற்கூறிய துறவறக் குழுக்கள் உறுதுணையாய் அமைந்தன. எபேசியர் அதிகாரம் 4 இறைவாக்கியம் 12 அது மட்டுமன்றி திருஸ்பை தன் பிள்ளைகளின் பல்வேறு கொடைகளால் மானுட மகனுக்கென அணி செய்யப்பட்ட மணமகளைப் போல் திருவெளிப்பாடு அதிகாரம் 21 இறைவாக்கியம் 2 காட்சியளிக்கவும் இவ்வாறு பல்வகையாய் செயல்படும் கடவுளின் ஞானம் எபேசியர் அதிகாரம் 3 இறைவாக்கியம் 10 தன் மூலம் மிளிரவும் துறவறக் குழுக்கள் உறுதுணை நல்கியுள்ளன. இக்கொடைகள் மிகவும் வேறுபட்டாலும் நற்செய்தி அறிவுரைகளை கடைப்பிடிக்க கடவுளால் அடைக்கப்பெற்று
அவற்றை நம்பிக்கையுடன் வெளிப்படையாய் ஏற்றுக்கொள்வோர் அனைவரும் சிறப்பான முறையில் தம்மையே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றனர். அதாவது கன்னியானவரும் ஏழையானவரும். மத்தேயு அதிகாரம் 8 இறைவாக்கியம் 20, லூக்கா அதிகாரம் 9 இறைவாக்கியம் 58, சிலுவைச் சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து. பிலிப்பியர் அதிகாரம் 2 இறைவாக்கியம் 8. மனிதரை மீட்டு தூயோராக்கியவருமான கிறிஸ்துவை இவர்கள் பின்பற்றுகின்றனர். இவ்வாறு தூய ஆவியார் இவர்கள் உள்ளங்களில் பொழியும் அன்பால் உரோமையர் அதிகாரம் 5 இறைவாக்கியம் 5 உந்தப்பட்டு மேன்மேலும் கிறிஸ்துவுக்காகவும் அவரது உடலாகிய திருச்சபைக்காகவும் கொலோசையர் அதிகாரம் 1 இறைவாக்கியம் 24 வாழ்கின்றனர். எனவே தங்கள் வாழ்வு முழுவதையும் இவ்வாறு கையளிப்பதன் வழியாக கிறிஸ்துவோடு எவ்வளவு ஆர்வத்துடன் ஒன்றுபடுகின்றனரோ அவ்வளவுக்கு திருச்சபையின் வாழ்வு செழிப்புறுகிறது. அதன் திருத்தூது பணியும் உரம்பெற்று பயன்தருகிறது. இந்த அறிவுரைகளை வெளிப்படையாய் ஏற்கும் அர்ப்பண வாழ்வின் உயர் மதிப்பும் இன்றைய சூழ்நிலைகளில் அதன் இன்றியமையா பணியும் திருச்சபைக்கு இன்னும் அதிகம் உதவ வேண்டும் எனும் கருத்துடன் இத்திருச்சங்கம் பின்வருபவற்றை தீர்மானித்திருக்கிறது. துறவறச் சபைகளின் வாழ்வையும் ஒழுங்குமுறையையும் புதுப்பிப்பதற்கான பொது விதிகளே இவை. நேர்ச்சைப்பாடுகளின்றி கூட்டு வாழ்வு வாழும் திருக்குழுக்களும் உலகியல் துறவு அமைப்புகளுக்கும் அவற்றின் தனி இயல்புக்கேற்ப உதவுபவை இவை. இவற்றை தகுந்த வகையில் விளக்கி நடைமுறையில் செயல்படுத்த தேவையான ஒழுங்குகளை தக்க அதிகாரம் கொண்டவர்கள் திருச்சங்கம் முடிந்த பின் கொணர வேண்டும். புதுப்பித்தலுக்கான பொது விதிகள். துறவற வாழ்வை புதுப்பிக்க கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றுகளுக்கும் சபையின் தொடக்க ஆர்வத்திற்கும் மீண்டும் திரும்பச் செல்வதோடு மாறிவரும் காலநிலைமைகளுக்கு ஏற்ப சபைகளை மாற்றியமைத்துக் கொள்ளவும் வேண்டும். தூய ஆவியார் தூண்ட திருச்சபை வழிகாட்ட பின்வரும் விதிகளுக்கு ஏற்ற வண்ணம் சபைகளை புதுப்பிக்க வேண்டும். நற்செய்தி எடுத்துரைக்கும் முறையில் கிறிஸ்துவை பின்பற்றுவதே குறவற வாழ்வின் அடிப்படை அளவுகோல். ஆகவே இதை எல்லா சபைகளும் தம் உயரிய மேல்வரி சட்டமாக கொண்டிருக்கட்டும். இச்சபைகள் தமக்கே உரித்தான பண்புகளையும் பணிகளையும் கொண்டிருப்பது திருச்சபைக்கு நலனாகவே அமையும். எனவே சபையை நிறுவியவரின் நோக்கத்தையும் அவர் வகுத்தளித்த தனிப்பட்ட திட்டங்களையும் நன்மரபுகளையும் ஒவ்வொரு சபையும் குடும்பச் சொத்தாக பற்றுறுதியோடு ஏற்று அவற்றை போற்றி பேண வேண்டும். எல்லா சபைகளும் திருச்சபையின் வாழ்வில் பங்கு கொள்ளட்டும். விவிலியம், திருவழிபாடு, மறைக்கோட்பாடு, அருள்பணி, கிறிஸ்தவ ஒன்றிப்பு, நற்செய்தி அறிவிப்பு, சமூக ஈடுபாடு இவை போன்றவற்றில் திருச்சபை தொடங்கி வைக்கும் அல்லது செய்யத் தூண்டும் காரியங்களை இச்சபைகள் தம்மால் ஆன மட்டும் தத்தம் தனி இயல்புக்கேற்ப தம்முடையவையாக்கி தழைக்கச் செய்யட்டும். மனித நிலைமைகள், காலச்சூழல்கள் ஆகியவை பற்றியும் திருச்சபையின் தேவைகளை பற்றியும் சபைகள் தம் உறுப்பினருக்கு தக்க அறிவை ஊட்டி ஊக்குவிப்பவனாக. அப்பொழுதுதான் இன்றைய உலகச் சூழ்நிலைகளை இவர்கள் நம்பிக்கை ஒளியில் பகுத்தறிந்து திருத்தூது பணியின் ஆர்வக்கணலால் பற்றி எரிந்து அதிக பயனுறு முறையில் மக்களுக்கு உதவ முடியும். சபையினர் நற்செய்தி அறிவுரைகளை வெளிப்படையாக ஏற்று கிறிஸ்துவை பின்பற்றி கடவுளோடு ஒன்றிப்பதுவே துறவற வாழ்வின் தலையாய நோக்கம். எனவே உயிரோட்டமான அருள் வாழ்வு மறுமலர்ச்சி இல்லையேல் இன்றைய தேவைக்கென உருவாக்கப்படும் எந்த சிறந்த சீரமைப்பும் எப்பயனும் அளிக்காது என்பதை கருத்தில் இருத்தல் வேண்டும். இதனால்தான் புறச்செயல்களை ஊக்குவிக்கும் போது எப்பொழுதும் அருள் சார்ந்த வாழ்வு மறுமலர்ச்சிக்கு முதலிடம் அளிக்க வேண்டும். புதுப்பிப்பதற்கான நடைமுறை அளவுகோல்கள். அந்தந்த சபையின் தனி இயல்புக்கு தக்க திருத்தூது, பண்பாட்டுச் சூழல்கள், சமூக பொருளாதார பணி சார்ந்த தேவைகள், நிலைமைகள் ஆகியவற்றிற்கும் சபையினரின் இன்றைய உடல் உளநிலைகளுக்கும் ஏற்றபடி சபையார் வாழும் முறை, இறைவேண்டல் செய்யும் முறை, செயலாற்றும் முறை அனைத்தும் எங்கும் குறிப்பாக நற்செய்தி அறிவிக்கப்படும் நாடுகளில் அமைவு பெறட்டும். இதே அளவுகோல்களை வைத்துக்கொண்டு சபைகளின் ஆட்சி முறையை பற்றியும் ஆய்வு நடைபெறட்டும். ஆகவே சபை ஏற்பாடுகளும் வழிகாட்டி ஏடுகளும் பழக்க வழக்கங்கள், இறைவேண்டல்கள், திருச்சடங்குகள் போன்றவை அடங்கிய நூல்களும் இவற்றிற்கொத்த பிற ஏடுகளும் தக்க வண்ணம் திருத்தப் பெற வேண்டும். இவை யாவும் திருச்சங்க ஏடுகளுக்கு ஏற்ப மாற்றியமைக்கப்பட வேண்டும். இக்காலத்திற்கு பொருந்தாத விதிகள் ஒழிக்கப்பட வேண்டும். புதுப்பித்தலுக்கு பொறுப்பானவர்கள். சபையில் பயனுள்ள புதுப்பித்தல் சபையினர் அனைவரின் ஒத்துழைப்பின்றி நடைபெறாது. எனினும் புதுப்பித்தலுக்கான சட்டங்களை இயற்றுதல், ஒழுங்குகளை உருவாக்குதல்,
இவற்றை போதிய அளவுக்கும் முன்மதியோடும் நடைமுறையில் ஆய்ந்தறிய வாய்ப்பளித்தல் முதலியவை தக்க அதிகாரம் கொண்டவர்களுக்கே, சிறப்பாய் சபைகளின் பொது மன்றங்களுக்கே உரியவை. ஆயினும் திருச்சபை சட்டப்படி திருச்சபை ஆட்சி பீடத்திலிருந்தோ அந்தந்த தல திருச்சபை தலைவர் களிடமிருந்தோ தேவையான ஒப்புதல் பெற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் சபை முழுவதையும் சாரும் காரியங்களில் தலைவர்கள் தம் சபையினரோடு தக்க முறையில் கலந்துரையாடி கருத்துக்களை கேட்டறிவார்களாக. பெண் துறவியரின் மடங்களை புதுப்பிக்க அம்மடங்களின் கூட்டமைப்பின் அமர்வுகளிலிருந்தோ முறைப்படி கூடிய வேறு ஊட்டங்களிலிருந்தோ பரிந்துரைகளையும் கருத்துக்களையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆயினும் சட்டங்களை பெருக்குவதை விட விதிகளையும் சபை ஏற்பாடுகளையும் கருத்தாய் கடைபிடிப்பதில்தான் புதுப்பித்தலுக்கான எதிர்நோக்கு அதிகம் அடங்கியிருக்கிறது என்பதை யாவரும் சிந்தையில் கொள்வார்களாக. எல்லா வகை துறவு வாழ்வுக்கும் பொதுவானவைகள். நற்செய்தி அறிவுரைகளை வெளிப்படையாய் ஏற்றதனால் கடவுளின் அழைத்தலுக்கு தாம் செவிமடுத்துள்ளதை எல்லா சபைகளைச் சேர்ந்த துறவியரும் சிறப்பாக மனத்தில் இருத்துவார்களாக. இவ்வாறு பாவத்திற்கு இறந்ததோடன்றி உரோமையர் அதிகாரம் 6 இறைவாக்கியம் 11 உலகையும் துறந்து கடவுளுக்காகவே அவர்கள் வாழுகின்றனர். ஏனெனில் அவர்கள் தம் வாழ்வு முழுவதையுமே அவர் பணிக்கு கையளித்துள்ளனர். இக்கையளித்தல் தனிச்சிறப்பு வாய்ந்த ஓர் அர்ப்பணமாகின்றது. இவ் அர்ப்பணம் திருமுழுக்கு அர்ப்பணத்தில் வேரூன்றியிருப்பதோடு அதை முழுமையாகவும் வெளிப்படுத்துகின்றது. துறவியர் தம்மை கையளித்த போது அவர்கள் தம் அர்ப்பணத்தை ஏற்றுக்கொண்டது திருச்சபையே. எனவே அத்திருச்சபையின் பணிக்கும் தம்மை நேர்ந்துவிட்டதாக அவர்கள் உணர்வார்களாக. அவர்கள் கடவுளுக்கு ஆற்றும் பணி எல்லா நற்பண்புகளையும் சிறப்பாக மனத்தாழ்மை, கீழ்ப்படிதல், திடம், கற்பு என்பவற்றை மேன்மேலும் கடைபிடிக்க அவர்களை தூண்டி எழுப்ப வேண்டும். இந்த நற்பண்புகளால் தான் கிறிஸ்து ஏற்ற வெறுமையிலும் பிலிப்பியர் அதிகாரம் 2 இறைவாக்கியம் 7-8 ஆவியில் அவர் நடத்திய வாழ்விலும், ரோமையர் அதிகாரம் 8 இறைவாக்கியம் 1-13 வரை அவர்கள் பங்கு கொள்கின்றனர். எனவே துறவியர் தாம் வெளிப்படையாய் ஏற்ற அர்ப்பண வாழ்வுக்கு உண்மையாயிருந்து கிறிஸ்துவுக்காக அனைத்தையும் விட்டுவிட்டு, மார்க்கு அதிகாரம் 10 இறைவாக்கியம் 28 கிறிஸ்துவே தம் ஒரே தேவை என, லூக்கா அதிகாரம் 10 இறைவாக்கியம் 42 உணர்ந்தவர்களாய் அவரது வார்த்தைகளுக்கு செவிமடுத்து, லூக்கா அதிகாரம் 10 இறைவாக்கியம் 39 அவருக்குரியவற்றின் மேல் அக்கறை கொண்டு, 1 கொரிந்தியர் அதிகாரம் 7 இறைவாக்கியம் 32 அவரை பின்பற்றுவார்களாக, மத்தேயு அதிகாரம் 19 இறைவாக்கியம் 21. ஆகவே ஒவ்வொரு சபையைச் சேர்ந்தவர்களும் அனைத்திற்கும் மேலாய் கடவுளை மட்டுமே தேடுபவர்களாய் இருக்க வேண்டும். இதற்கென இவர்கள் மனத்தாலும் இதயத்தாலும் அவரோடு ஒன்றிக்க வைக்கும் ஆழ்ந்த தியானத்தோடு மீட்பு அலுவலில் பங்கு கொண்டு இறையாட்சியை பரப்ப உதவும் திருத்தூது ஆர்வத்தையும் கொண்டிருக்க வேண்டும். அருள் வாழ்வின் முதன்மை. நற்செய்தி அறிவுரைகளை வெளிப்படையாய் ஏற்றிருப்போர் தம்மீது முதலில் அன்பு காட்டிய கடவுளை. 1 யோவான் அதிகாரம் 4 இறைவாக்கியம் 10 அனைத்திற்கும் மேலாய் தேடி அவர் மீது அன்பு கொள்வார்களா கிறிஸ்துவோடு இணைந்து கடவுளிடம் மறைந்திருக்கும் தம் வாழ்வை. கொலோசையர் அதிகாரம் 3 இறைவாக்கியம் 3 பேணி வளர்க்க அனைத்து சூழ்நிலைகளிலும் முயல்வார்களாக. உலகின் நிறைவாழ்வுக்கும் திருச்சபையின் வளர்ச்சிக்கும் உதவும் பிறரன்பு இத்தகைய வாழ்விலிருந்தே வழிந்தோடுகின்றது, தூண்டுதலும் பெறுகிறது. நற்செய்தி அறிவுரைகளின்படி அமைகின்ற வாழ்வும் இந்த பிறரன்பினால் உயிரோட்டம் பெற்று முன்னேறும். ஆகவே கிறிஸ்தவ அருள்நெறியின் ஊற்றுகளிலிருந்து சபையினர் இறைவேண்டல் மனநிலையையும் இறைவேண்டலையுமே பெற்று அவற்றை முயற்சி நிறை ஆர்வத்தோடு பேணக்ககடவர். கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவாகிய ஒப்பற்ற செல்வத்தை பிலிப்பியர் அதிகாரம் 3 இறைவாக்கியம் 8 பெற்றுக்கொள்ள தலையான முறையில் விவிலியத்தை அவர்கள் ஒவ்வொரு நாளும் கையில் எடுத்து அதனை வாசித்து தியானிப்பார்களாக. தூய திருவழிபாட்டை, குறிப்பாக தூய்மை மிகு நற்கருணை எனும் மறைபொருளை திருச்சபையின் மனப்பாங்குடன் உள்ளும் புறமும் ஒருங்கிணைய நிறைவேற்றக் கடவர். இவ்வளமிகு ஊற்றின் உதவியால் தம் அருள் நெறி வாழ்வில் ஊட்டம் பெறுவர். இவ்வாறு விவிலிய பந்தியிலும் திருப்பீட பந்தியிலும் ஊட்டம் பெற்ற இவர்கள் கிறிஸ்துவின் உறுப்பினர்களை சகோதர உணர்வோடு அன்பு செய்வார்களாக. பிள்ளைகளுக்கு உரிய பண்போடு அருள் பணியாளர்களை மதித்து அவர்களுக்கு அன்பு காட்டுவார்களாக. மேன்மேலும் திருச்சபையோடு வாழ்ந்து ஒன்றித்து உணர்ந்து
அதனிடம் ஒப்படைக்கப்பட்ட பணிக்கெனத் தம்மை முழுவதும் அர்ப்பணித்துக் கொள்வார்களாக. ஆழ்தியான சபைகள் தனிமையிலும் அமைதியிலும் இடைவிடா இறை வேண்டலிலும் விருப்போடு மேற்கொள்ளும் தன்னொருத்தலிலும் தம் உறுப்பினர்கள் கடவுளுக்கு முற்றிலும் நேர்ச்சையாகி வாழும் பொருட்டு ஆழ்ந்த தியானத்திற்காகவே சில சபைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. நேரடி திருத்தூது பணியின் தேவை அதிகம் இருப்பினும் இச்சபைகள் கிறிஸ்துவின் மறையுடலில் எக்காலமும் சிறந்ததோரிடத்தை கொண்டுள்ளன. இம்மறையுடலில் உறுப்பினர்களெல்லாம் ஒரே செயலை செய்வதில்லை. உரோமையர் அதிகாரம் 12. இறைவாக்கியம் 4. இச்சபைகள் கடவுளுக்கு உயர்மிகு புகழ்ச்சி பலியை ஒப்புக் கொடுக்கின்றன. கடவுளின் மக்களை தூய்மை நிலையின் வளமிகு பலன்களால் மேன்மைப்படுத்துகின்றன. தம் முன்மாதிரியால் அவர்களை தூடுகின்றன. மறைவான திருத்தூது வளத்தால் அவர்கள் பெருகுமாறு செய்கின்றன. இவ்வண்ணம் திருச்சபையின் மாட்சியாகவும் விண்ணகக் கொடைகளை வழங்கும் ஊற்றாகவும் உள்ளன. இச்சபைகளின் வாழ்க்கை முறை மேற்கூறிய புதுப்பித்தலின் குலமெய்மைகளுக்கும் அளவுகோல்களுக்கும் ஏற்ப மாற்றியமைக்கப்படினும் உலகை விட்டு அவர்கள் விலகியிருக்கும் பண்பும் ஆழ்ந்த தியான வாழ்வுக்கே உரிய செயல்களும் இச்சபைகளில் மிக கவனமாக பாதுகாக்கப்பட வேண்டும். திருத்தூது பணியாற்றும் சபைகள், திருச்சபையின் திருப்பணி நிலை சார்ந்த சபைகள், பொதுநிலை சபைகள் என பற்பல சபைகள் உள்ளன. பற்பல திருத்தூது பணிகளில் ஈடுபட்டிருப்பவை இவை. தமக்கு அளிக்கப் பெற்ற அருளுக்கேற்ப வெவ்வேறு கொடைகளை இவை கொண்டிருக்கின்றன. தொண்டாற்றும் கொடையை நாம் பெற்றிருந்தால் அதை தொண்டு புரிவதற்கு பயன்படுத்த வேண்டும். கற்றுக் கொடுப்போர் கற்றுக் கொடுப்பதிலும், ஊக்கமூட்டுவேர் ஊக்கம் தருவதிலும், தமக்குள்ளதை வழங்குவோர் தாராளமாய் கொடுப்பதிலும், இரக்கச் செயல்களில் ஈடுபடுவோர் முகமலர்ச்சியோடு அவற்றை செய்வதிலும் தாம் பெற்ற அருள் கொடைகளை பயன்படுத்த வேண்டும். உரோமையர் அதிகாரம் 12. இறைவாக்கியம் 5-8. அருள் கொடைகள் பல வகையுண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. இச்சபைகளை பொறுத்தமட்டில் திருத்தூது பணியும் மக்கள் நலப்பணிகளும் துறவற வாழ்வின் இயல்புக்கே உரித்தானவை. திருச்சபை திருப்பணியையும் தனிப்பட்ட அன்பு பணியையும் இச்சபைகளிடம் ஒப்படைத்துள்ளதால் இவை திருச்சபையின் பெயரால் ஆற்றப்பட வேண்டும். எனவே சபையாரின் துறவற வாழ்வு முழுவதும் திருத்தூது உணர்வில் ஊறி நிற்கட்டும். திருத்தூது அலுவல் முழுவதும் துறவற மனநிலையில் உருப்பெறட்டும். ஆகவே அனைத்திற்கும் மேலாய் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கான தம் அழைத்தலுக்கு சபையினர் பதிலிருக்கவும், அவருடைய உறுப்புகளுக்கு பணி புரிவதன் வழியாக அதே கிறிஸ்துவுக்கு பணிபுரியவும் அவர்களது திருத்தூது பணி அவரோடு கொண்டுள்ள நெருங்கிய ஒன்றிப்பிலிருந்து சுருக்க வேண்டும். இவ்வாறு இறையன்பையும் பிறரன்பையும் அவர்கள் ஒருங்கே போற்றிப் பேணுவர். ஆகவே இச்சபைகள் எந்த திருத்தூது பணிக்காக தம்மை அர்ப்பணித்துள்ளனவோ அவற்றின் தேவைகளுக்கு ஏற்ப தம் ஒழுங்குமுறைகளையும் பழக்க வழக்கங்களையும் வகுத்து கொள்ளட்டும். எனினும் திருத்தூது பணிகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட துறவற வாழ்வு பல்வகைகளில் அமைவதால் சபையை புதுப்பிக்கும் போது இத்தகைய வேறுபாடுகளை கருத்தில் கொள்ள வேண்டும். மேலும் இந்த வெவ்வேறு சபைகளிலே கிறிஸ்துவுக்கு பணிபுரியும் சபை உறுப்பினரின் வாழ்க்கை அச்சபைகளுக்கே உரித்தான தக்க வழிவகைகளால் பேணப்பட வேண்டும். ஆசிரமத் துறவு வாழ்வை காத்தல். திருச்சபையிலும் மனித சமுதாயத்திலும் பல நூற்றாண்டுகளாய் பெரும்புகழ் பெற்றுள்ளதும் மதிப்பிற்கு உரியதுமான ஆசிரமத் துறவு வாழ்வு கிழக்கு மற்றும் மேற்கு சபைகளில் உறுதியாய் காக்கப்பட்டு நாளுக்கு நாள் அதிகத் தெளிவாய் அதன் உண்மையான தொடக்க உணர்வில் ஒளிரட்டும். இத்துறவியரின் தலையாய கடமை ஆசிரமத்துக்குள்ளேயே இறைமாட்சிக்கு பணிவும் மேன்மையும் ஒருங்கே அமைந்த ஊழியம் செய்வதாகும். திரைமறை வாழ்விலே திருவழிபாட்டுக்கு என தம்மை முழுவதும் அர்ப்பணிப்பதாலும் சில திருத்தூது பணிகளை அல்லது கிறிஸ்தவ அன்பு பணிகளை ஒழுங்குக்கு ஒத்த வண்ணம் செய்வதாலும் இவர்கள் இக்கடமையை ஆற்றுகின்றனர். ஆகவே இவர்கள் சபையின் தனி இயல்பை கைவிடாமலே முன்பிருந்த நலம் கொணரும் பழக்க வழக்கங்களை புதுப்பிப்பார்களாக. தற்கால அருள்வாழ்வு தேவைகளுக்கேற்ப இவற்றை தழுவி அமைப்பார்களாக. இவ்வாறு ஆசிரமங்கள் கிறிஸ்தவ மக்களை பேணி வளர்க்கும் நாற்றங்கால்களாக விளங்கும். மேலும் சில துறவற சபைகள் தங்கள் ஒழுங்குகள் அல்லது அமைப்புக்கு ஏற்ப குழு திருப்புகள் மாலை, ஆசிரமத் துறவற ஒழுங்குமுறைகள் இவற்றோடு திருத்தூது வாழ்வை நெருங்கி இணைத்துள்ளன. இவை தம் திருத்தூது தேவைகளுக்கு தக்க தம் வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ளும் நேரத்தில் திருச்சபைக்கு பெரிதும் நன்மை பயக்கும் வகையில் தம் ஆசிரமத் துறவு வாழ்க்கை முறையை பற்றுறுதியுடன் பேண வேண்டும்.
பொதுநிலை சபைகள் ஆண்களுக்கும் பெண்களுக்குமான பொதுநிலை துறவற வாழ்வு நற்செய்தி அறிவுரைகளை வெளிப்படையாய் ஏற்று தன்னிலே நிறைவான ஒரு நிலையாய் உள்ளது. இளைஞர் கல்வி, பிணியாளர் பேணல், இன்னும் பிற பணிகளும் புரிந்து திருச்சபையின் அருள் பணிக்கு இவை பெரிதும் பயன்படுகின்றன. எனவே திருச்சங்கம் இத்தகைய வாழ்வை மிகவும் போற்றுகிறது. சபையினரை தங்கள் அழைத்தலிலே உறுதிப்படுத்துகிறது. தற்கால தேவைகளுக்கு ஏற்ப தம் வாழ்க்கையை புதுப்பித்து அமைக்க அவர்களை தூண்டுகிறது. சபை பொதுமன்றத்தின் தீர்மானத்திற்கு ஏற்ப சகோதரர் சபைகள் தம் இல்லங்களின் திருப்பணி சார்ந்த அலுவல்களில் உதவ தம் உறுப்பினர் சிலருக்கு திருப்பணி நிலைப்பட்டங்கள் வழங்க தடை ஏதுமில்லை என்று திருச்சங்கம் அறிவிக்கிறது. ஆனால் இச்சகோதரர் சபைகளின் பொதுநிலை பண்பு உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். உலகுசார் துறவு அமைப்புகள் துறவரச் சபைகளாக இல்லாவிடினும் நற்செய்தி அறிவுரைகளை மெய்யாகவும் முழுமையாகவும் உலகியல் சூழமைவில் வெளிப்படையாய் ஏற்கின்றன. இதற்கு திருச்சபை ஒப்புதல் அளிக்கிறது. இவ்வாறு நற்செய்தி அறிவுரைகளை ஏற்றுக்கொள்வதன் வழியாக உலகியல் சூழமைவில் வாழும் இல்லறத்தாரும் திருப்பணி நிலையினரும் தம்மை அர்ப்பணம் செய்கின்றனர். ஆகவே இவர்கள் நிறைவான அன்பினால் கடவுளுக்கு தம்மை முழுவதும் நேர்ந்து விடுவதை முக்கிய குறிக்கோளாய் கொள்ள வேண்டும். இச்சபைகளும் தமக்கே உரித்தான தனிப்பட்ட, அதாவது உலகுசார் துறவு அமைப்பு பண்பை காக்க வேண்டும். இவ்வாறு எம்மறை பணியை ஆற்ற இவ்வமைப்புகள் உருவாக்கப்பட்டனவோ அம்மறைப்பணியை உலகிலேயே இருந்து கொண்டு உலகுசார் வாழ்க்கை நிலைகளுக்கு ஏற்ப பயனுறுதியுடன் எங்கனும் புரிய வேண்டும். ஆயினும் கிறிஸ்துவின் உடலுக்கு வலுவும் வளர்ச்சியும் அளித்து உண்மையில் உலகில் புளிப்பு மாவாயிருக்க இறை மற்றும் மனித காரியங்களில் உறுப்பினர் நலமான பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். இல்லையெனில் இம்மாபெரும் பணியை அவர்களால் நிறைவேற்ற முடியாதென நன்கு அறிந்து கொள்வார்களாக. எனவே தலைவர்கள் உறுப்பினருக்கு சீரிய பயிற்சி, சிறப்பாக அருள்வாழ்வுத்துறை பயிற்சி அளிப்பதிலும் தொடர்ந்து அவர்களை உருவாக்குவதிலும் கண்ணும் கருத்துமாய் இருப்பார்களாக. கற்பு விண்ணரசின் பொருட்டு. மத்தேயு அதிகாரம் 19 இறைவாக்கியம் 21. துறவியர் வெளிப்படையாய் ஏற்கும் கற்பு மிகச்சிறந்த அருள் கொடையென மதிக்கப்பட வேண்டும். ஏனெனில் கடவுள் பாலும் எல்லா மனிதர் பாலும் உள்ள அன்பு கனலை மூட்டி வளர்ப்பதற்கான சுதந்திரத்தை மனித இதயத்திற்கு இக்கற்பு தனிப்பட முறையில் அளிக்கிறது. 1 கொரிந்தியர் அதிகாரம் 7 இறைவாக்கியம் 32-35 வரை. ஆகவே விண்ணக நன்மைகளின் தனிப்பட்ட அடையாளமாய் இக்கற்பு உள்ளது. மேலும் இது துறவியர் இறை ஊழியத்திலும் திருத்தூது பணியிலும் தங்களை முழுமனத்தோடு அர்ப்பணிக்க மிகத் தகுதி வாய்ந்த வழியாய் உள்ளது. திருச்சபை கிறிஸ்துவை தன் ஒரே மணமகனாக கொண்டுள்ளது. கடவுள் ஏற்படுத்தியதும் வருங்காலத்தில் முழுமையாய் வெளியாக்கப்பட இருப்பதுமான இவ்வியத்தகு திருமணத்தை நம்பிக்கை கொண்டோர் அனைவருக்கும் துறவியர் தம் கற்பு நிலை வழி நினைவுறுத்துகின்றனர். எனவே தம் நேர்ச்சைப்பாட்டை உண்மையுடன் காக்க முயலும் போது துறவியர் ஆண்டவரின் வார்த்தைகளை உறுதியுடன் பற்றி கொள்வார்களாக. தம் சொந்த வலிமையில் நம்பிக்கை வைக்காது கடவுளின் துணைமேல் ஆழ்ந்த நம்பிக்கை வைப்பார்களாக. ஒரு தலையுடன் புலனடக்கத்தையும் கையாளுவார்களாக. உடல் உளநலத்திற்கு உதவக்கூடிய இயற்கை வழிவகைகளையும் பயன்படுத்தி கொள்வார்களாக. இவ்வாறு முழு இச்சை அடக்கத்தை சாதிக்க முடியாது எனவும் முடிந்தாலும் மனித முன்னேற்றத்திற்கு அது தீங்கிழைக்கும் எனவும் கூறுகின்ற தப்பு கொள்கைகள் இவர்களை தீண்டா. கற்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எதையும் ஒருவித அருள்நெறி உள்ளுணர்வோடு உதறி தள்ளுவார்களாக. மேலும் சபையாரின் கூட்டு வாழ்விலே உண்மை சகோதர அன்பு நிலவினால் அதிக உறுதியுடன் கற்பு காக்கப்பெறும் என்பதை யாவரும் குறிப்பாய் தலைவர்கள் மனத்தில் இருத்துவார்களாக. முழு இச்சையடக்கம் மனித இயல்பின் மிக ஆழ்ந்த பற்றுகளுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளது. எனவே உண்மையில் போதிய அளவு பயிற்சியுமின்றியும் உணர்ச்சி நிலைகள் வேண்டிய மட்டும் முதிர்ச்சி பெறாமலும் வேட்பு நிலையினர் கற்பு நேர்ச்சைப்பாடு கொடுக்க முன்வரலாகாது. அவர்களுக்கு அனுமதியும் வழங்கப்படலாகாது. கற்புக்கு நேரக்கூடிய இடையூறுகளை பற்றி துறவியருக்கு எச்சரிக்கை தருவது மட்டுமல்லாது கடவுளுக்கு நேர்ச்சியான மனத்துறவு நிலையை முழு ஆளுமை நலனுக்கும் பயன்படுத்தி கொள்ளும் வகையை அவர்களுக்கு கற்றுத்தரவும் வேண்டும்.
ஏழ்மை கிறிஸ்துவை பின்பற்றுவதின் அடையாளமாய் இக்காலத்தில் மிகவும் சிறப்பாய் மதிக்கப்படுவது மனமுவந்து ஏற்கப்படும் ஏழ்மையாகும். இதை துறவியர் அக்கறையுடன் கடைபிடிப்பார்களாக. தேவையானால் புது புது வழிகளிலும் இதை வெளிப்படையாய் காட்டுவார்களாக. கிறிஸ்துவின் ஏழ்மையில் துறவியர் இவ்வாறு பங்கு கொள்கிறார்கள். அவர் செல்வராயிருந்தும் நமக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நாம் செல்வராகும்படி இவ்வாறு செய்தார். 2 கொரிந்தியர் அதிகாரம் 8, இறைவாக்கியம் 9, மத்தேயு அதிகாரம் 8, இறைவாக்கியம் 20. இத்துறவர ஏழ்மை பொருள்களை தலைவர்களுக்கு பணிந்து சபையினர் பயன்படுத்துவதில் மட்டும் அடங்குவதில்லை. அகமும் புறமும் ஏழைகளாய் விண்ணுலகில் தம் செல்வத்தை கொண்டவர்களாய் துறவியர் வாழ வேண்டும். மத்தேயு அதிகாரம் 6, இறைவாக்கியம் 20. உழைக்க வேண்டும் என்னும் பொது நியதிக்கு தாமும் உட்பட்டவர்கள் என்பதை துறவியர் தத்தம் அலுவல்கள் ஆற்றுவதன் வழியாக உணர்வார்களாக. உழைத்து தாம் வாழ்வதற்கும் பணிபுரிவதற்கும் தேவையானவற்றை இவர்கள் தேடிக்கொள்ளும் அதே நேரத்தில் அளவுக்கு மீறிய கவலையனைத்தையும் தள்ளிவிட்டு விண்ணகத் தந்தையின் பராமரிப்புக்கு தம்மை முழுவதும் கையளிப்பார்களாக. மத்தேயு அதிகாரம் 6, இறைவாக்கியம் 25. தம் சபையினர் ஏற்கனவே அடைந்துள்ள அல்லது அடையப்போகும் குடும்பச் சொத்துக்களை துறந்துவிடும் துறவரக் குழுக்கள் தம் சபை ஏற்பாடுகளில் சபையினருக்கு வாய்ப்பு வழங்கலாம். வெவ்வேறு இடங்களின் சூழ்நிலைக்கேற்ப சபைகள் குழுவாகவும் ஏழ்மைக்குச் சான்று பகர முயல வேண்டும். தன் சொந்த உடைமைகளிலிருந்து திருச்சபையின் பிற தேவைகளை தீர்க்கவும் வறியோருக்கு உதவவும் மனமுவந்து கொடுக்க வேண்டும். ஏழைகளை துறவியர் அனைவருமே கிறிஸ்துவின் பரிவோடு அன்பு செய்வார்களாக. மத்தேயு அதிகாரம் 19, இறைவாக்கியம் 21, மத்தேயு அதிகாரம் 25, இறைவாக்கியம் 34 46 வரை, யாக்கோபு அதிகாரம் 2, இறைவாக்கியம் 15 16, 1 யோவான் அதிகாரம் 3, இறைவாக்கியம் 17. சபைகளின் மாநிலங்களும் மடங்களும் தம் உலகியல் பொருள் நலன்களை தமக்குள்ளே கொள்வனவாக. இவ்வாறு மிகுதியில் திளைப்பவர் வறுமையில் வாடுவோருக்கு உதவுபவர் ஆவர். தத்தம் ஒழுங்குகளுக்கு சபை ஏற்பாடுகளுக்கும் ஏற்பத்தம் உலகியல் வாழ்க்கைக்கும் பணிக்கும் தேயைவானவற்றையெல்லாம் உடைமையாக கொண்டிருக்கத் துறவரச் சபைகளுக்கு உரிமையுண்டு. ஆயினும் எவ்வகை உல்லாச வாழ்க்கையின் தோற்றமும் அளவுக்கு மீறிய பொருளீட்டல் உடைமை குவிப்பு ஆகியவற்றின் சாயலும் இல்லாதபடி இச்சபைகள் பார்த்து கொள்வராக. கீழ்ப்படிதலை வெளிப்படையாய் ஏற்பதனால் துறவியர் கடவுளுக்கு தம்மையே பலியாக்கும் முறையில் தம் சுய உள்ளம் முழுவதையும் நேர்ந்து விடுகின்றனர். இவ்வாறு மீட்பளிக்கும் கடவுளின் திருவுள்ளதோடு இன்னும் உறுதியாகவும் நிலையாகவும் ஒன்றுகின்றனர். இயேசு கிறிஸ்து தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்ற வந்தார். யோவான் அதிகாரம் 4, இறைவாக்கியம் 34, யோவான் அதிகாரம் 5, இறைவாக்கியம் 30, எபிரேயர் அதிகாரம் 10, இறைவாக்கியம் 7, திருப்பாடல் அதிகாரம் 39, இறைவாக்கியம் 9, அடிமையின் வாழ்வை ஏற்று பிலிப்பியர் அதிகாரம் 2, இறைவாக்கியம் 7, தம் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். எபிரேயர் அதிகாரம் 5, இறைவாக்கியம் 8. அவருடைய மாதிரியை பின்பற்றி துறவியரும் தூய ஆவியாரின் தூண்டுதலால் கடவுளுக்கு பதிலாயிருக்கும் தலைவர்களுக்கு நம்பிக்கை உணர்வில் பணிகின்றனர். கிறிஸ்து தம் தந்தையின்பால் கொண்டிருந்த பணிவினாலே தம் சகோதரர் சகோதரிகளுக்கு பணிபுரிந்தார். அனைவரின் மீட்புக்கும் ஈடாக தம் உயிரை கொடுத்தார். மத்தேயு அதிகாரம் 20, இறைவாக்கியம் 28, யோவான் அதிகாரம் 10, இறைவாக்கியம் 14 18. இதேபோல் தலைவர்கள் நழிநடத்த துறவியர் கிறிஸ்துவில் சகோதரர் சகோதரிகளாயிருக்கும் அனைவருக்கும் பணிபுரியச் செல்கின்றனர். இவ்வாறு அவர்கள் திருச்சபையின் பணியில் நெருங்கி பிணைந்து கிறிஸ்துவில் காணப்பட்ட நிறைவை பெருமளவுக்கு முதிர்ச்சியடைய எபேசியர் அதிகாரம் 4, இறைவாக்கியம் 13 முயலுகின்றனர். எனவே சபையினர் நம்பிக்கை உணர்வோடும் கடவுளின் திருவுளத்தின்பால் கொண்ட அன்போடும் ஒழுங்குகளுக்கும் சபை ஏற்பாடுகளுக்கும் ஒத்த வண்ணம் தம் மடத்து தலைவர்களுக்கு தாழ்மையுடன் கீழ்ப்படிவார்களாக. கடவுளின் திட்டப்படி கிறிஸ்துவின் உடலை வளர்ப்பதற்கென்று தாம் உழைப்பதை உணர்ந்து தமக்கு இடப்படும் கட்டளைகளை நிறைவேற்றுவதிலும் தம்மிடம் ஒப்படைக்கப்படும் பணிகளை செய்வதிலும் தம் அறிவு உள்ளம் இவற்றின் ஆற்றல்களையும் இயற்கை அருள் ஆகியவற்றின் கொடைகளையும் பயன்படுத்துவார்களாக. இவ்வாறு துறவற கீழ்ப்படிதல் மனித ஆளுமையின் மேன்மையை குறைப்பதில்லை,
மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய சுதந்திரத்தால் அதை வளர்த்து முதிர்ச்சியிட்டுச் செல்கிறது. தலைவர்களோ தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியவராவர். எபிரேயர் அதிகாரம் 13 இறைவாக்கியம் 17. ஆகவே தம் அலுவலை ஆற்றுகையில் இறை ஊழத்துக்கு பணிந்து தம் சகோதரர் சகோதரிகளுக்கு பணிபுரியும் மனநிலையில் தம் அதிகாரத்தை கையாளுவார்களாக. இவ்வாறு சபையார்பால் கடவுள் கொண்டுள்ள அன்பை வெளிப்படுத்துவார்களாக. வழிநடத்துதலுக்கு உட்பட்டோரை மனித ஆளுமை கொண்டவர்களாக கடவுளின் பிள்ளைகளாக மதித்து தாமாகவே மனமுவந்து கீழ்ப்படியும் வண்ணம் அவர்களை தலைவர்கள் ஊக்குவித்து ஆழ்வார்களாக. ஆகவே சிறப்பாக ஒப்புரவு, அருளடையாளம், அருள்வாழ்வு வழிகாட்டல் போன்றவற்றை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு தேவையான சுதந்திரத்தை அளிப்பார்களாக. அலுவல்களை ஆற்றுவதிலும் திட்டங்களை மேற்கொள்வதிலும் துறவியர் பொறுப்போடும் உவந்தேற்கும் கீழ்ப்படியும் வண்ணம் அவர்களை தலைவர்கள் ஊக்குவித்து ஆழ்வார்களாக. ஆகவே சிறப்பாக ஒப்புரவு, அருளடையாளம், அருள்வாழ்வு வழிகாட்டல் போன்றவற்றை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு தேவையான சுதந்திரத்தை அளிப்பார்களாக. அலுவல்களை ஆற்றுவதிலும் திட்டங்களை மேற்கொள்வதிலும் துறவியர் பொறுப்போடும் உவந்தேற்கும் கீழ்ப்படிதலோடும் ஒத்துழைக்கும்படி அவர்களை தூண்ட வேண்டும். ஆகையால் தலைமை பொறுப்புடையோர் சபையாரின் கருத்துக்களுக்கு மனமாறச் செவிமடுப்பார்களாக. தம் சபை, திருச்சபை இவற்றின் நலனுக்கு உதவ ஒத்தியங்கும்படி அவர்களுக்கு ஊக்கமளிப்பார்களாக. ஆயினும் செய்ய வேண்டிய காரியங்களை பற்றி தீர்மானித்து கட்டளையிடும் அதிகாரம் இத்தலைவர்களுக்கே முற்றிலும் உரியது. சபை மன்றங்களும் சங்கங்களும் சபை ஆட்சியில் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை உண்மையுடன் செய்து முடிப்பனவாக. சபையார் யாவரும் சபை சமூகம் முழுவதின் நலத்திற்கு பொறுப்பும் அக்கறையும் உடையவர்கள் என்பதை இவை தத்தம் முறையில் வெளிப்படுத்துவனவாக. கூட்டு வாழ்வு. தொடக்க கால திருச்சபை ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாயிருந்த நம்பிக்கை கொண்டோரின் குழுவாய் விளங்கியது. திருத்தூதர் பணி அதிகாரம் 4 இறைவாக்கியம் 32. இதனை மாதிரியாக கொண்ட கூட்டு வாழ்வு நற்செய்தி படிப்பினையாலும் திருவழிபாட்டாலும் சிறப்பாய் நற்கருணையாலும் ஊட்டம் பெற்று இறைவேண்டலிலும் நட்புறவிலும் நிலைத்திருக்கக்கூடும். திருத்தூதர் பணி அதிகாரம் 2 இறைவாக்கியம் 42. கிறிஸ்துவின் உறுப்புகள் என்ற முறையில் துறவியர் சகோதரர் சகோதரிகளுக்கு உரிய முறையில் ஒருவருக்கொருவர் மதிப்பளிப்பார்களாக. உரோமையர் அதிகாரம் 12 இறைவாக்கியம் 10. ஒருவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்வார்களாக. கலாத்தியர் அதிகாரம் 6 இறைவாக்கியம் 2. ஏனெனில் தூய ஆவியின் வழியாக கடவுளின் அன்பு நம் இதயங்களில் மொழியப்பட்டுள்ளது. உரோமையர் அதிகாரம் 5 இறைவாக்கியம் 5. இவ்வன்பால் துறவரச் சமூகம் மெய்யாகவே ஆண்டவர் பெயரால் குழுமிய ஒரு குடும்பமாக அவரது உடனிருப்பை கொண்டுள்ளது. மத்தேயு அதிகாரம் 18 இறைவாக்கியம் 20. அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. ரோமையர் அதிகாரம் 13 இறைவாக்கியம் 10. எல்லா நற்பண்புகளையும் பிணைத்து நிறைவுறச் செய்து. கொலோசையர் அதிகாரம் 3 இறைவாக்கியம் 14. சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து வந்துள்ளோம் என்பதை இதனாலே நாம் அறிகிறோம். 1 யோவான் அதிகாரம் 3 இறைவாக்கியம் 14. சகோதரர் சகோதரிகளின் ஒன்றிப்பே கிறிஸ்துவின் வருகையை வெளிப்படுத்துகிறது. யோவான் அதிகாரம் 13 இறைவாக்கியம் 35. யோவான் அதிகாரம் 17 இறைவாக்கியம் 21. இதிலிருந்தே பெரும் திருத்தூது ஆற்றல் சுரக்கிறது. சபையாரிடையே நெருங்கிய சகோதர பிணைப்பு இருக்கும் வண்ணம் துணை சகோதரர்கள் என்றோ கூட்டுழைப்பாளர் என்றோ வேறு பெயராலோ அழைக்கப்படுபவர்கள் சபையின் அலுவலிலும் வாழ்விலும் நெருங்கி இணைத்து கொள்ளப்பட வேண்டும். கால இடச் சூழ்நிலைகள் வேறு வகையிலே செய்யும்படி உண்மையாய் தூண்டினாலன்றி பெண்கள் சபைகள் ஒரே வித சகோதரிகளையே கொண்டிருக்கும் நிலைக்கு வருமாறு பார்த்து கொள்ள வேண்டும். இச்சபைகளில் தனிப்பட்ட இறை அழைத்தலினாலோ தனித்திறமையினாலோ தங்களுக்கென்றிருக்கும் வெவ்வேறு வேலைகளை செய்வதினாலோ எழும் வேறுபாடுகள் மட்டுமே இருக்கலாம். ஆண்கள் மடங்களும் வெறும் பொதுநிலை சபைகளாய் எல்லா துறவரச் சபைகளும் தம் பண்புக்கு ஒத்தபடி சபை ஏற்பாடுகளின் விதிகளுக்கேற்ப திருப்பணி நிலையினரையும் பொதுநிலையினரையும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் திருப்பணி நிலையிலிருந்து பிறப்பவை நீங்களாக மற்ற யாவற்றிலும் ஒரேவித உரிமைகளும் கடமைகளும் இவர்களுக்கு உண்டு.
திருத்தந்தையின் ஆளுகைக்குட்பட்ட தனியிட ஒதுக்கீடு. ஆழ்ந்த தியானத்திலேயே வாழ்வை செலவழிக்கும் பெண் துறவிகளுக்கு திருத்தந்தையின் ஆளுகைக்குடப்பட்ட தனியிட ஒதுக்கீடு தொடரட்டும். ஆயினும் வழக்கொழிந்த பழக்கங்களை நீக்கிவிட்டு அந்தந்த மடங்களின் விருப்பத்தையும் கேட்டு காலையிட நிலைமைகளுக்கு ஏற்ப இது புதுப்பிக்கப்பட பெறட்டும். சபை ஒழுங்கின்படி திருத்தூது பணி சார்ந்த வெளி அலுவல்களில் ஈடுபட்டுள்ள பிற பெண் துறவிகளுக்கு திருத்தந்தையின் ஆளுகைக்குட்பட்ட ஒதுக்கமைப்பு இனி இராதிருக்கட்டும். இப்பொழுதுதான் தங்களிடம் ஒப்படைக்கப் பெற்றுள்ள திருத்தூது அலுவல்களை அவர்கள் சிறந்த முறையில் செய்யக்கூடும். ஆயினும் தம் சபை ஏற்பாடுகளுக்கேற்ப இருக்க வேண்டிய ஒதுக்கமைப்பை இவர்கள் பேண வேண்டும். துறவற உடைகள். துறவற உடை அர்ப்பணத்தின் அடையாளம். ஆகவே இது எளிமையானதாகவும் அடக்கமானதாகவும் ஏழ்மை கமழ்வதாகவும் கண்ணியமானதாகவும் இருக்கட்டும். அத்துடன் துறவியரின் உடல்நலத் தேவைகளுக்கு இசைந்ததாகவும் கால இடச்சூழ்நிலைகள் பணிவிடை தேவைகள் இவற்றிற்கு பொருந்தியதாகவும் இருக்கட்டும். இத்தகைய அளவீடுகளுக்கு ஏற்ப அமையாத ஆண் பெண் இருபாலரின் உடைகள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். சபை உறுப்பினரை உருவாக்குதல். துறவற சபைகளை புதுப்பித்தல் சபையினரை நன்றாய் உருவாக்குவதில்தான் பெரும்பாலும் அடங்கியுள்ளது. எனவே திருப்பணி நிலையினராய் இல்லா சகோதரர்களும் சகோதரிகளும் புதுமுகத் துறவு முடிந்தவுடனே திருத்தூது பணிக்கென நியமிக்கப்படக்கூடாது. தகுந்த இல்லங்களில் இவர்கள் இருந்து துறவர பயிற்சி, திருத்தூது பயிற்சி, சமய கோட்பாடு, தொழில்நுட்பம் சார்ந்த பயிற்சிகளை பெறட்டும். தக்க சிறப்பு பட்டங்களும் பெறட்டும். இதற்கெல்லாம் போதிய அளவு பயிற்சி காலம் இவர்களுக்கு நீடிக்கட்டும். இன்றைய தேவகைகளுக்கேற்ப துறவற வாழ்வை புதுப்பிக்கும் பணி வெறும் வெளிச்செயலாக மட்டும் இருத்தல் ஆகாது. தம் ஒழுங்குப்படி மடத்துக்கு வெளியே போய் திருத்தூது அலுவல் ஆற்றுவோர் தம் கடமையை செய்ய போதிய அளவு தகுதியுடையவராய் இருத்தல் வேண்டும். எனவே அவரவர் அறிவுத்திறனுக்கும் ஆளுமை இயல்புக்கும் ஏற்றபடி தற்கால சமுதாய வாழ்வில் பரவியிருக்கும் பழக்க வழக்கங்களிலும் உணரும் சிந்திக்கும் முறைகளிலும் வேண்டிய அளவு அவர்கள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். இவ்வாறு குறிப்பிட்ட கூறுகளையெல்லாம் துறவர பயிற்சி ஒருங்கிசையச் செய்து துறவியரின் வாழ்க்கை ஒருமைப்பாட்டிற்கு உதவுவதாயிருக்க வேண்டும். சபையினர் தம் வாழ்நாள் முழுவதும் அருள் வாழ்விலும் போதனையிலும் தொழில்நுட்பத்திலும் வளர்ச்சி கண்டு நிறைவடைய முயல்வார்களாக. இவர்களுக்கு வேண்டிய வாய்ப்பும் வழிவகைகளும் நேரமும் கிடைக்கும்படி தங்களால் இயன்றவரை தவளைவர்கள் கவனித்துக் கொள்வார்களாக. இயக்குனர், அருள்வாழ்வு வழிகாட்டிகள், பேராசிரியர்கள் போன்றவற்றை சிறந்த முறையில் தேர்ந்தெடுத்து கருத்தோடு பயிற்சி கொடுப்பதும் தலைவர்களின் கடமையாகும். புதிய சபைகள். பயனற்ற அல்லது போதுமான அளவு வலுப்பெறா துறவர சபைகள் கவனக்குறைவால் தோன்றிவிடக்கூடும் என்பதால் புதிய சபைகளை அமைக்கும் முன் அவை தேவையா, நல்ல பயனை தருமா, வளர்ச்சியடைய அவற்றிற்கு வாய்ப்புண்டா என்பதை பற்றி ஆழ்ந்து ஆராய வேண்டும். சிறப்பாய் திருச்சபை புதிதாய் பரவியுள்ள பகுதிகளில் ஆங்காங்குள்ள மக்களின் பண்புக்கும் வாழ்க்கை முறைக்கும் ஆழ்ந்த இடங்களின் பழக்க வழக்கங்களுக்கும் நிலைமைகளுக்கும் ஒத்த வண்ணம் அமையும் துறவர வாழ்க்கை முறைகளை வளர்க்க வேண்டும். சபைகளுக்குரிய பணிகளை காத்தல், மாற்றியமைத்தல், கைவிடல். சபைகள் தத்தம் பணிகளை கை நெகிழவிடாமல் பேணி உண்மையுடன் நிறைவேற்ற வேண்டும். அதே வேளையில் அனைத்துலக திருச்சபை, மறைமாவட்டம் இவற்றின் நலனை கருத்தில் கொண்டு கால இடத் தேவைகளுக்கு தக்கவாறு தம் செயல்பாடுகளை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். தகுந்த ஏன் புதிய வழிமுறைகளையும் கூட கையாள வேண்டும். தம் சபையின் உளப்பாங்கிற்கும் தொடக்க நிலை பண்புக்கும் இன்று நன்கு ஒத்துவரா அலுவல்களை கைவிட்டுவிட வேண்டும். நற்செய்தி அறிவிப்பு மனநிலை துறவரச் சபைகளில் முழுமையாக போற்றப்படட்டும். ஒவ்வொரு சபையின் பண்புக்கும் தக்கபடி தற்கால சூழ்நிலைகளுக்கேற்ப இது தழுவி அமைக்கப் பெறட்டும். அப்பொழுதுதான் நற்செய்தி அறிவிப்பு எல்லா மக்களிடையிலும் மிகு பயனுறு முறையில் நடைபெறும். வளர்ச்சியடையா சபைகளை கைவிடல். அந்தந்த தல திருச்சபை தலைவர்களின் கருத்தை கேட்டறிந்த பிறகு திருச்சபை ஆட்சி பீடத்தின் பார்வையில் இனி வளர்ச்சியடையும் என்னும் நம்பிக்கை சிறிதேனும் இல்லாத துறவரச் சபைகளுக்கும் மடங்களுக்கும் இனி புகுமுகத் துறவியரை சேர்க்க தடை விதிக்கப்படும். கூடுமானால் குறிக்கோளிலோ உளப்பாங்கிலோ பெரிதும் வேறுபடாத அதிக வளர்ச்சியுற்ற மற்றொரு சபையோடு அல்லது மடத்தோடு இவை இணைத்து கொள்ளப்படட்டும். சபைகளுக்கிடையே ஒன்றிப்பு. தன்னந்தனியாக இயங்கும் துறவரச் சபைகளும் மடங்களும் எவ்வகையிலேனும் ஒரே துறவர குடும்பத்தைச் சேர்ந்தவைகளாக இருப்பின் வாய்ப்புக்கு ஏற்றபடி திருச்சபை ஆட்சி பீடத்தின் ஒப்புதல் பெற்று
அவை தமக்குள்ளே கூட்டிணைப்புகளாய் அமையட்டும். அல்லது ஏறத்தாழ ஒரே சபை ஏற்பாடு, பழக்க வழக்கங்கள், ஒரேவித உளப்பாங்கு கொண்டிருப்பின், குறிப்பாக மிக மிகச் சிறிய சபைகளாய் பிரிந்திருப்பின், அவையும் கூட்டமைப்புகளாய் செயல்படட்டும். அதே அல்லது ஒரே மாதிரியான வெளி அலுவல்களில் உழைப்பனவாக இருப்பின், அவை தமக்குள்ளே கழகங்களாய் அமையட்டும். உயர் தலைவர் பேரவைகள். திருச்சபை ஆட்சி பீடம் நிறுவியிருக்கும் உயர் தலைவர்களின் பேரவைகளுக்கும் சங்கங்களுக்கும் ஆதரவு அளிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு சபையும் தன் குறிக்கோளை முழுமையாக அடையவும், திருச்சபையின் நலனுக்காய் அதிக பயன் தரும் முறையில் ஒத்துழைக்கவும் ஒரு குறித்த எல்லைக்குள் நற்செய்தி தொண்டரை இன்னும் சீரான முறையில் பரிமாறிக்கொள்ளவும், துறவியருக்கு பொதுவாக உள்ள காரியங்களை கவனித்துக் கொள்ளவும் இவை பெரிதும் உதவும். திருத்தூது பணியை ஆற்றுவதில் ஆயர் பேரவைகளோடு தக்க முறையில் இணைந்து இப்பேரவைகளும் சங்கங்களும் ஒத்துழைக்க வேண்டும். இத்தகைய பேரவைகளை உலகியல் துறவு அமைப்புகளும் நிறுவிக்கொள்ளலாம். துறவற அழைத்தலை பேணி வளர்த்தல். திருச்சபையின் தேவைகளை கண்முன் கொண்டு அது புது வளர்ச்சி பெற திருப்பணியாளரும் கிறிஸ்தவ ஆசிரியர்களும் துறவற அழைத்தல்கள் பெருக பெரு முயற்சி செய்வார்களாக. இவ்வழைத்தல்களை சரியாகவும் தக்க வகையிலும் தேர்ந்தெடுக்க வேண்டும். வழக்கமான மறையுரைகளில் நற்செய்தி அறிவுரைகளை பற்றியும் துறவற நிலையை தழுவுதல் பற்றியும் அடிக்கடி விளக்கம் தருவார்களாக. பெற்றோர்கள் தம் பிள்ளைகளுக்கு கிறிஸ்தவ பழக்க வழக்கங்களை கற்றுத் தருவதன் மூலம் துறவற அழைத்தலை அவர்கள் உள்ளத்தில் பேணிக் காப்பார்களாக. தம் சபைக்கு அழைத்தல்களை வளர்க்கத் தங்களை பற்றிய அறிவை பரப்பவும் ஆள் தேடவும் சபைகளுக்கு உரிமை உண்டு. ஆயினும் இந்நேரங்களில் திருச்சபை ஆட்சி பீடமும் அந்தந்த தல திருச்சபை தலைவர்களும் கொடுத்திருக்கும் விதிகளை மீறாது தகுந்த முன்மதியோடு யாவரும் நடந்து கொள்ள வேண்டும். தங்கள் வாழ்வின் முன்மாதிரியே தம் சபைக்கு சிறந்த விளம்பரமாகவும் துறவற வாழ்வை தழுவ அழைப்பாகவும் அமைகிறது என்பதை துறவியர் மனத்தில் இருத்துவார்களாக. இறுதி அறிவுரை. துறவற சபைகளை புதுப்பித்தலுக்கான இவ்விதிகள் எச்சபைகளுக்காக இயற்றப்பட்டிருக்கின்றனவோ அச்சபைகள் ஒவ்வொன்றும் கடவுளுடைய அழைப்பிற்கும் திருச்சபையில் இக்காலத்தில் தாம் கொண்டுள்ள பணிக்கும் ஏற்ப உளமு வந்து செயல்படுவனவாக கன்னிமை, ஏழ்மை, கீழ்ப்படிதல் ஆகியவற்றை கடைபிடிக்கும் வாழ்க்கை முறையை இவர்கள் கொண்டுள்ளனர். இவ்வாழ்க்கை முறைக்கு கிறிஸ்து ஆண்டவரே மாதிரி. எனவே இத்திருச்சங்கம் இதனை மிகவும் மதிக்கிறது. இவர்கள் மறைவிலும் வெளியிலும் செய்கின்ற பயன்தரும் பணிகளிலே உறுதியான நம்பிக்கை வைத்துள்ளது. ஆகவே துறவியர் யாவரும் முழுமையான நம்பிக்கையாலும் கடவுள் மேலும் பிறர் மேலும் கொண்டுள்ள அன்பாலும் சிலுவையின் மீது காட்டும் பற்றாலும் அதே சமயத்தில் வரவிருமக்கும் மாட்சி பற்றிய எதிர்நோக்காலும் கிறிஸ்துவின் நற்செய்தியை உலகமெங்கும் பரப்பக்கடவர். இவ்வாறு அவர்களது சான்று அனைவருக்கும் வெளிப்படையாகும். விண்ணகத்திலுள்ள நம் தந்தையும் போற்றி புகழப்படுவார். மத்தேயு அதிகாரம் 5 இறைவாக்கியம் 16. இவ்வாறு எல்லாருக்கும் மேல்வரிச் சட்டமாய் வாழ்ந்து காட்டி 1. இனிமை நிறை இறை அன்னையாம் கன்னிமரியின் வேண்டுதலால் நாளும் இத்துறவியர் தழைத்தோங்குவார்களாக, நிறைவாழ்வு கனிகளை அதிகமதிகம் அளிப்பார்களாக. இவ்விதி தொகுப்பில் கூறப்பட்டுள்ள யாவும் அவை ஒவ்வொன்றும் திருச்சங்க தந்தையரின் இசைவை பெற்றுள்ளன. நாமும் கிறிஸ்து நமக்கு அளித்துள்ள திருத்தூது அதிகாரத்தால் வணக்கத்துக்குரிய தந்தையருடன் இணைந்து தூய ஆவியில் அவைகளை ஏற்றுக்கொள்கிறோம், தீர்மானிக்கிறோம், நிலைநாட்டுகிறோம். சங்கம் நிலைநாட்டிய இவை யாவையும் கடவுளின் மாட்சிமைக்காக செயல்படுத்துமாறு ஆணையிடுகிறோம். பவுல், கத்தோலிக்க திருச்சபையின் ஆயர், தூய பேதுரு பேராலயம், ரோமை, அக்டோபர் 28, 1965. கீழே தந்தையரின் கையொப்பங்கள் தொடர்கின்றன.